கடவுளே, நான் பிறந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் எப்படி அனுசரிச்சு வாழ போறேன்னு எனக்கு இது வரைக்கும் சுத்தமா தெரியல. உன்னை நம்பிதான் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்கேன். என் கூடவே இருந்த என்னை காப்பாத்து. மதுமிதா, அந்த விளக்கை ஏத்துமா. ஒரு நிமிஷம். என்னாச்சு பாட்டி? இதுலயும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இதுலயுமா? இதுல என்ன சம்பிரதாயம்? அந்த தீப்பெட்டியில ஒரே ஒரு குச்சி எடுத்துக்கோ. எடுமா. இப்ப அந்த ஒரு குச்சிய வச்சே அந்த 2 விளக்குல இருக்கிற 10 திரியையும் ஏத்தணும். அதுதான் சம்பிரதாயம். கிழவி ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி பாட்டி ஒரு குச்சியில எல்லா திரியும் ஏத்துறது? ஏத்தலாம், ஏத்த முடியும். நான் அப்படி ஏத்திதான் இந்த வீட்டுக்குள்ள வாக்கப்பட்டு வந்திருக்கேன். இவளும் அது மாதிரி தான் ஏத்தணும். ஒரு குச்சில 10 திரி ஏத்துறது கஷ்டம் இல்லையா பாட்டி? கஷ்டம்தான். எல்லா கஷ்டங்களையும் அனுசரிச்சு வாழணுங்கிறதுக்காகத்தான் இத வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குச்சியில 10 திரியும் ஏத்திட்டா அவ சிக்கனமா இந்த குடும்பத்தை பாத்துப்பாங்கிறது நம்பிக்கை. ஓ ஓ, இதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? நீ ஏத்துமா. மதுமிதா, பரவாயில்ல ஏத்துங்க. முடியலன்னா இன்னொரு குச்சியில ஏத்திக்கலாம். ஏன்டா காலங்காத்தால ஃபோன் பண்ற? எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அபிஷேக், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னடா இப்ப என்ன பிரச்சனை? நேத்து போனாங்கல்ல விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ், அவங்க திரும்ப வந்திருக்காங்கடா. திரும்ப வந்திருக்காங்களா? இந்நேரத்துக்கா? காலையிலேயே வந்துட்டாங்க. அது எங்க இது எங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாகடிக்கிறாங்கடா. நீ ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறாங்க. என்ன உங்ககிட்ட போன் பேச கூட விடல. பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே சரி, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலையே. அவங்க டாக்ஸ்ல ஆரம்பிச்சு இன்கம் டாக்ஸ் வரைக்கும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெருசாச்சுன்னா நீ பண்ண எல்லா ஏமாத்து வேலையும் வெளியே வந்துரும்டா. அப்புறம் நிச்சயமா கௌதம் சார் கிட்ட மாட்டிக்குவ. ஏய், அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நீ பயப்படாம இரு. அவங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுதான் தைரியமா எடுத்து கொடுத்துக்கிட்டே இரு. டேய், என்னடா என்ன ஏன்டா தனியா கூட்டு வந்த? நண்பா, நேத்து நைட்டு ஹோட்டல்ல தங்குனீங்களே, அத பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ஜாய் பண்ணியா நண்பா? அதுவா? ஆமா ஆமா, எப்படி இருந்துச்சு? சூப்பர் நண்பா, சான்ஸே இல்ல. நிஜமாவடா? நிஜமா தான்டா. உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னடா அது ஒரு ஃபீல்டா. நண்பா, உன்னை என்னமோ நினைச்சேன். கில்லி நண்பா, கில்லி. பின்ன இப்படி ஒரு நாள் அமையும்னு நான் நினைக்கவே இல்லடா. சந்தோஷ், எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு நீ கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கடா. இந்த கற்பக விருட்ச மரம்னு சொல்லுவாங்கல்ல, அது நாம நினைக்கிறத அப்படியே கொடுக்குமா? அதே மாதிரி தான்டா நீ எனக்கு. நான் நினைச்சேன், நீ கொடுத்துட்ட. என்ன நண்பா சொல்ற? ஆமா சந்தோஷ், நேத்து நீ வாங்கி வச்சிருந்திய ஒரு கேக்கு, அதான்டா நைட் ரூம்ல இருந்துச்சே. பா, என்ன டேஸ்ட்ங்கற? அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன்டா. டேய், மொத்தமா நானே சாப்பிட்டேன்னா பாத்துக்கோயே.
டேய் அது ஒரு ஃபீல். அது அ, அத உன்கிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியவே இல்லடா. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. டேய் கேக்க பத்தியாடா எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த? ஆமாடா. அ, தனியா நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஆ, இனிமே நீ எப்ப கேக் வாங்குறதா இருந்தாலும் அந்த கேக் தான் வாங்கிட்டு வரணும். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். வாவ். டேய் தீனி பிசாசு பத்தியடா. எதுக்குடா திட்டுற? டேய் நான் எதை பத்திடா கேக்குறேன், நீ எதை பத்திடா பேசிட்டு இருக்க? நீ கேக்க பத்தி தானே கேட்ட. நண்பா நீ நிஜமாவே முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். டேய் நீ எதை பத்தி கேக்குறன்னு வெளிப்படையா கேட்டதானே எனக்கு புரியும். டேய் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நீ கேக் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன? அதுவாடா முக்கியம். ஐயோ ஐயோ ஐயோ, இவனுக்கு புரியுதா இல்லையானு என்னன்னு தெரியலையே. சரி நண்பா, இப்ப நான் தெளிவா கேக்குறேன். நேத்து நைட்டு நீயும் மதுமிதாவும் தனியா இருந்தீங்கல்ல? ஆமா இருந்தோம். அத பத்தி சொல்ல. அத பத்தி சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நான் நல்லா தூங்கிட்டேன். அவ அப்படியே சோஃபால உட்காந்து அப்படியே தூங்கிட்டா. அவ்வளவுதான். சோபால படுத்து தூங்கிட்டா. ஐயோ டேய் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? டேய்